கோவளம் கடற்கரை சென்னையில் இருக்கிற கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீலக்கொடி கடற்கரை சான்றளிப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கோவளம் பீச்சுக்கு கொடுத்துருக்கிறது செப்டம்பர் 21 2021. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நீலக்கொடி கடற்கரை சான்றளிப்பு திட்டம் அப்படின்னா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், அதாவது என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற இந்த மினிஸ்ட்ரியில் என்ன திட்டத்துக்கு கீழே இந்த சான்றளிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பீம்ஸ். ஓகே, ஸோ பீச் என்வரான்மெண்ட் அண்ட் ஏஸ்தட்டிக் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் நான். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா நீரின் தரம், அதாவது வாட்டரோட குவாலிட்டி, சுற்றுச்சூழல் கல்வி, பாதுகாப்பு, சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை. ஓகே, ஸோ சர்வீசஸ் சேஃப்டி எந்த லெவலுக்கு இருக்குது, சர்வீசஸ் எந்த லெவலுக்கு இருக்குது, என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லியிருக்கிறது. இதே மாதிரி கிட்டத்தட்ட 33 இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? ஸோ சர்வதேச தரநிலைகளை வச்சு இந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்கிறது கோவளம் பீச். ஓகே, ஸோ சென்னையில் இருக்கிற கோவளம் பீச்சுக்கு கொடுத்துருக்குறாங்க செப்டம்பர் 21 2021. ஓகேவா? ஸோ இது மினிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம், அதாவது என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி, அதுக்கு கீழே தான் வந்திருக்குது. ஓகேவா? வேறு ஏதாவது அடுத்தடுத்த ஃபர்தர் சப்சீக்வெண்ட் ஷார்ட்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் மேக்ஸ் கிளாஸஸ், அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மற்ற சப்ஜெக்ட், ஜிகேயில் இருக்கிற, தமிழ் இருக்கிற எல்லாமே சப்சீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.